ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்சர்னில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் ஹெட்டாக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலராக இருந்திருக்கேன், ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் பார்த்துருக்கேன், அட்மிஷன் கவுன்சிலிங் பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அனதர் ஒரு 3 months 6 months வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எனக்கு ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி மேம் ஒரு ஆஃப் டேவாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு கன்சர்ன் 2 கன்சர்ன் இல்லைங்க, நிறைய இடத்துல அது மாதிரி எனக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 3 months முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேணாம் மேம், வீட்டிலேருந்தே பண்ணுங்கள் மேம், ஜஸ்ட் ஒரு ஆஃப் டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கால்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள் சந்தியா மேம், அது நீங்கள் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே சேலரி வந்து உங்களுக்கு நாங்கள் திரும்பவும் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். அதாவது நாம் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கன்சர்ன்லேயும் அவ்வளோ நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். அந்த இடத்துல அந்த ஒரு 6 month 1 yearலேயே நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பி நம்மளை எப்படி கன்வெர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம், அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டடாக மாற்றிக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு நம்ம ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நமக்கே பல நேரம் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது நான் ஒர்க் பண்ண அந்த 6 years வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னே எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் நானாக ரியலைஸ் பண்ணி தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, யாருக்கோ பண்ணுறதுக்கு ஏன் நாம் வந்து நமக்காக பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பல பேர் அப்படி தாங்க, உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமலே இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ண முடியும், இப்போ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு நாமே பண்ணிக்கும் போது அது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரிய வரும். ஸோ கொஞ்சம் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களோட திறமைகள் உங்களுக்கு தெரிய வரும்.